மிஸ்டர் ஷேடோ, நான் wanna have a drink? தெரியுமா, இந்த ஒயின் உனக்காகவே வாங்கினேன். ஸ்பெஷலா பிரான்ஸ்ல இருந்து உனக்காக வரவழைச்சது. இல்ல, நான் ட்ரிங்க் பண்ண மாட்டேன். நான் முன்னாடி ரொம்ப வெக்கப்படுற ஆளாதான் இருந்தேன். என்னால உங்க மனசு கஷ்டப்பட்டிருந்தா சாரி. உங்களை காயப்படுத்தணுங்கிறது என்னோட எண்ணம் இல்ல. அதனால அதுக்கு பதிலா நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் தயாரா இருக்கேன். ரோஹித்தை பற்றி திட்டிக் கொண்டிருந்த ஜெனியை திடீர் என்று, ஏய் நித்யா, உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்குடி என்று கூறவும், அதை கேட்ட நித்யா திகைத்து போய், என்னடி சொல்ற என்று கேட்கவும், மேலும் தொடர்ந்த ஜெனி, மாஸ்க் மேன் உன்கிட்ட எவ்வளவு அன்பா நடந்துக்கிறாரு, ரொம்ப சாஃப்டா இருக்காரு, உன்னை அக்கறையா பாத்துக்கிறாரு என்று கூறினாள். உன் பக்கத்திலேயும் தான் அந்த மாதிரி ஒருத்தர் இருக்காரு, ஆனா உனக்குதான் அவரை தெரிய மாட்டேங்குது என்று நித்யா கூறினாள். நீ யாரடி சொல்ற? என் பக்கத்துல இருக்கிறதுன்னா அது அந்த ரோஹித்தும் நீயும் தான். நீ ரொம்ப நல்லவடி, ஆனா அந்த ரோஹித் ஒரு அரகண்ட் என்று கூறிய ஜெனி மீண்டும் அவனை திட்ட ஆரம்பித்து விட்டாள். நித்யாவிற்கு என்ன சொல்லி ஜெனியை தடுத்து நிறுத்துவது என்றே தெரியவில்லை. ரோஹித்தை பற்றி வாயோயாமல் திட்டிக் கொண்டே இருந்த ஜெனி திடீர் என்று, நித்யா, நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன், அப்பாதான் லைன்ல வராரு. நேத்து நைட்டு நான் வீட்டுக்கு போகலல்ல, இப்ப என்ன கண்ணு அப்படின்னானு திட்டுவாரு. நான் உனக்கு உடம்பு சரியில்லை, உன் கூட தான் நேத்து நைட்டு ஃபுல்லா இருந்தேன்னு சொல்ல போறேன். அவர் உன்கிட்ட கேட்டா நீயும் ஆமான்னு சொல்லிடுன என்று கூறிய ஜெனி நித்யாவின் பதிலை கூட எதிர்பாராமல் போனை கட் செய்து விட்டாள். ஜெனி கட் செய்த பிறகும் தன்னுடைய போனையே சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்த நித்யாவிற்கு புயல் அடித்து ஓய்ந்தது போல இருந்தது. அவள் அப்படியே மீண்டும் பெட்டில் படுத்து விட்டாள். அதே நேரம் ரோஹித்தின் மொபைலுக்கு மாஸ்க்மேனிடமிருந்து கால் வந்தது. போனை அட்டன் செய்த ரோஹித், ஹாய் ப்ரோ என்று சொல்லவும், என்ன ரோஹித், உன்னோட வாய்ஸ் ரொம்ப டல்லா இருக்க, நேத்து நைட்டு ஜெனியை உன்னால சமாளிக்க முடியலையா என்று மாஸ்க்மேன் கேட்டான். இல்ல ப்ரோ, அவளால ஒன்னும் பிரச்சனை இல்ல. நித்யாவை நினைச்சுதான் எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கு. நேத்து ஒரு 5 நிமிஷம் தான் நித்யா ஆடியன்ஸ் சீட்ல வந்து உட்காந்துட்டு இருந்தா. ஆனா அதுக்குள்ளார அவதான் இப்ப சோசியல் மீடியாவில ஹாட் டாபிக்கா இருக்கா. எல்லா நியூஸ் சேனல் ஹெட்லைன்லயும் நித்யாவோட நியூஸ் தான் போயிட்டு இருக்கு. பிரகாஷ் அக்ஷயாவோட கல்யாண விஷயம் கூட இப்ப பின்னாடி போயிடுச்சு. நித்யாவை பத்தின நியூஸ் தான் டாப் ட்ரெண்டிங்ல இருக்கு என்று ரோஹித் கூறினான். உடனே மாஸ்க்மேன் தன்னுடைய லேப்டாப்பை பார்த்தான். பவன்குமார் தன்னோட ஸ்டைலிஸ்டை மாற்றிவிட்டார். அந்த ஸ்டைலிஸ்ட் சஞ்சனாவை விட மிகவும் அழகாக இருக்கிறார் என்ற செய்தி என்டர்டெயின்மெண்ட் மீடியாக்களில் தீ போல பரவிக் கொண்டிருந்தது. பொதுவாக மக்களின் கவனத்தை ஈர்க்க மீடியாக்கள் இந்த முறையைத்தான் பயன்படுத்த விரும்பினர். ஆனால் இந்த செய்தியை சஞ்சனாவின் ரசிகர்கள் விரும்பவில்லை. அவர்கள் நேரடியாக களத்தில் இறங்கி நித்யாவை பற்றிய அனைத்து விஷயங்களையும் தோண்டி எடுக்க ஆரம்பித்தார்கள். நித்யா அதிகம் படிக்கவில்லை. ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கும் அவள் அது சம்பந்தப்பட்ட பியூட்டிஷியன் கோர்ஸ் கூட படிக்கவில்லை என்பது உட்பட சிறுவயதில் ஒரு காஃபி ஷாப்பில் 3 நாட்கள் பார்ட் டைமாக வேலை செய்த விஷயம் வரை அனைத்து விஷயங்களையும் அலசி ஆராயப்பட்டது. ஆனால் நித்யாவிற்கு திருமணம் ஆகிவிட்டது என்பதை தவிர மீடியாக்களுக்கு தீனி போடும் விதமாக அவளை பற்றிய எந்த சுவாரஸ்யமான தகவல்களும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இந்த தகவல்களை வைத்து ஒரு வெப்சைட்டில், இந்த பெண்ணுக்கு எந்த ஸ்ட்ராங்கான பேக்ரவுண்டும் கிடையாது, முறைப்படி பியூட்டிஷியன் கோர்ஸும் படிக்கவில்லை, மொத்தத்தில் எந்த ஒரு தகுதியும் இல்லாத ஒரு பொண்ணை பவன்குமார் எப்படி தனக்கு மேக்கப் போட அனுமதித்தார்? ஒருவேளை இந்த பொண்ணுக்கும் பவன்குமாருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்ற செய்தி வெளியானது. அந்த நியூஸ் உடனே சோசியல் மீடியாவில் மிகவும் பரபரப்பாக வைரலாக தொடங்கியது. பலர் அந்த போஸ்டை ரீபோஸ்ட் செய்து பதிவிட்டார்கள். அதே போல முதல் நாள் இரவு எடுக்கப்பட்ட நித்யாவின் போட்டோக்களுடன் இந்த போஸ்டும் சேர்ந்து பல்வேறு வெப்சைட்டுகளில் திரும்ப திரும்ப ரீபோஸ்ட் செய்யப்பட்டு கொண்டே இருந்தது. இந்த செய்தியை பார்த்த பவன்குமாரின் ரசிகர்களால் அமைதியாக இருக்க முடியவில்லை. ஒருவேளை தங்களுடைய ஹீரோ பவன்குமாரும் நித்யாவும் ரகசியமாக திருமணம் செய்து கொண்டார்களோ என்று கூட அவர்கள் சந்தேகிக்க ஆரம்பித்தார்கள். உடனே பவன்குமாரின் சில வெறிப்பிடித்த ரசிகர்கள் நித்யாவை திட்ட ஆரம்பித்தார்கள். ஒரு சிலர் அவளுடைய உருவ பொம்மையை எரிக்க கூட முயற்சி செய்தார்கள். இந்த சம்பவம் சோசியல் மீடியாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இன்று காலை மாஸ்க்மேன் ஆபீஸுக்கு வந்த உடனே இந்த தகவல் அவனுக்கு தெரிந்துவிட்டது. அதனால்தான் அவனும் நித்யாவும் தங்கியிருந்த ஹோட்டல் ரிசப்ஷனுக்கு கால் செய்து நித்யாவின் ரூமிற்கு செல்லும் இன்டர்நெட் கனெக்ஷன், டிவி சிக்னல் ஆகிய அனைத்தையும் கட் செய்ய சொன்னான். இதுபோல செய்வதால் இந்த விஷயத்தை நித்யாவிற்கு தெரியாமல் மறைத்துவிடலாம் என்று அவன் நினைக்கவில்லை. இப்போது அவள் தனியாக இருக்கிறாள். இது தெரிந்தால் அவள் மிகவும் வேதனைப்படுவாள். இரவு வீட்டிற்கு சென்ற பிறகு தானே நேரில் அவளிடம் பக்குவமாக எடுத்து சொல்லலாம் என்று அவன் முடிவு செய்திருந்தான். அது மட்டும் இல்லாமல் நித்யா எங்கேயும் வெளியில் செல்லாமல்
ஹோட்டல் ரூமுக்குள்ளேயே இருப்பதுதான் பாதுகாப்பு. அவள் வெளியில் சென்றால் ரசிகர்கள் அவளை சுற்றி வளைத்துக் கொண்டு ஏதேனும் கலாட்டா செய்வார்கள் என்று அவன் பயந்தான். மாஸ்க் மேன் தன்னுடைய டேப்லெட்டை பார்த்து கொண்டே, பவன் ஏன் இதுக்கு இன்னும் எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கான் என்று கேட்கவும், நான் ஏற்கனவே பவனோட மேனேஜர் காவியா கிட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லிட்டேன். கூடிய சீக்கிரமே அதை மீடியாவுக்கு கொடுத்துருவாங்க ப்ரோ என்று ரோஹித் கூறினான். இம்மீடியட்டா செய்ய சொல்ல என்று மாஸ்க்மேன் சொல்லவும், ஏன் ரொம்ப பொறாமையா இருக்கா ப்ரோ என்று ரோஹித் சிரித்துக்கொண்டே கேட்டான். கண்டிப்பா இல்ல. இந்த விஷயம் நித்யாவுக்கு தெரிஞ்சா அவ ரொம்ப ஃபீல் பண்ணுவா. இப்ப அவ கன்சீவா வேற இருக்கா. அது மட்டும் இல்ல, இந்த நியூஸ்க்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்காம அவளால வெளியில ஃப்ரீயா போயிட்டு வர முடியாது. அதுக்காக தான் சொன்னேன் ரோஹித் என்று மாஸ்க்மேன் கூறினான். சரி, அப்படின்னா நீயும் வீட்ல இருந்து வேலை பார்க்கலாம்ல, அவளையும் பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்ட மாதிரி இருக்கும்ல என்று ரோஹித் கிண்டலாக சொல்லவும், ஆனால் அதை சீரியஸாக எடுத்துக்கொண்ட மாஸ்க்மேன், இது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்கா என்று கூறினான். ஏய், நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் ப்ரோ, நிஜமாவே நீ வீட்ல இருந்து வேலை பார்க்க போறியா என்று ரோஹித் நம்ப முடியாமல் கேட்கவும், ஃபியூச்சர்ல நித்யாவையும் குழந்தையும் பாத்துக்கிட்டு வீட்லயே இருக்கலாம்னு ஒரு ஐடியா இருக்கு. பார்க்கலாம் என்று மாஸ்க்மேன் கூறினான். சூப்பர் ப்ரோ. ஆமா, நீ நிஜமாவே பிரகாஷ அட்டாக் பண்ண போறியா என்று ரோஹித் கேட்கவும், டெஃபினெட்லி, என்ன கட்டாயப்படுத்துறது அவன் தானே என்று மாஸ்க்மேன் சொல்லவும், சரி ஓகே, உன் இஷ்டம் போல செய். பவனோட ஸ்டேட்மெண்ட் மீடியாவில் இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்கு. நீ ஒரு தடவை அதை செக் பண்ணிக்கோ என்று ரோஹித் கூறினான். ஓகே என்று கூறிய மாஸ்க்மேன் போனை கட் செய்துவிட்டு தன்னுடைய லேப்டாப்பை பார்த்தான். அப்போதுதான் பவனின் ஸ்டேட்மெண்ட் வெளியாக இருந்தது. எனக்கும் மேக்கப் ஆர்டிஸ்ட் நித்யாவுக்கும் நடுவுல தப்பான தொடர்பு இருக்கிறதா ஒரு ரூமர் பரவிட்டு இருக்கு. தயவு செஞ்சு அதை யாரும் நம்பாதீங்க. இதுல 1% கூட உண்மை இல்ல. நான் இப்ப சிங்கிளா தான் இருக்கேன். இப்ப எனக்கு கல்யாணம் பண்ணவோ இல்ல லவ் பண்றதுக்கோ எந்த ஐடியாவும் இல்ல. என்னோட கரியர்ல தான் நான் கான்சென்ட்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு அந்த அப்பாவி பொண்ணுக்கு அவ பேரை ஏற்படுத்தாதீங்க. சாரி நித்யா மேடம், என்னால ஏற்பட்ட இந்த குழப்பத்துக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்களோட மேக்கப் டேலண்ட் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஃபியூச்சர்ல நீங்க எனக்கு மேக்கப் ஆர்டிஸ்டா ஒர்க் பண்ணுவீங்கிற நம்பிக்கை இருக்கு. இப்படிக்கு பவன்குமார் என்ற பவன்குமாரின் ஸ்டேட்மெண்ட் அவனுடைய பிரைவேட் அக்கவுண்ட் முதற்கொண்டு பப்ளிக் அக்கவுண்ட் வரை அனைத்து சோசியல் மீடியா அக்கவுண்டுகளிலும் வெப்சைட்டுகளிலும் வெளியானது. இந்த தகவல்களை பார்த்தவுடன் பவன்குமாரின் ரசிகர்கள் தாங்கள் நித்யாவை தவறாக நினைத்து விட்டதற்காக மனதார மன்னிப்பு கேட்டு போஸ்ட் போட ஆரம்பித்தார்கள். அத்துடன் நித்யாவை பற்றிய தனிப்பட்ட தகவல்கள் அனைத்தையும் தோண்டி எடுத்து அதை சோசியல் மீடியாவில் பதிவிட்ட ரசிகர்களை மற்ற ரசிகர்கள் தீவிரமாக கண்டித்தார்கள். பவன்குமார் நித்யா பற்றிய வதந்திக்கு ஒரு வழியாக முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. இந்த விவகாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டாலும் கூட பவனின் பெண் ரசிகைகள் நித்யாவை பற்றியும் அவளுடைய மேக்கப் திறமையையும் அழகையும் பாராட்ட ஆரம்பித்தார்கள். பியூட்டிஷியன் கோர்ஸ் படிக்காமலேயே இந்த பொண்ணு இவ்ளோ அழகா நம்ம ஹீரோவுக்கு மேக்கப் போட்டிருக்காங்கிறத என்னால நம்பவே முடியல. நிஜமாவே இந்த பொண்ணு கிட்ட ஏதோ ஒரு திறமை இருக்கு. பொதுவா மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாரும் ரொம்ப ஓவரா மேக்கப் போட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த பொண்ணு எந்த மேக்கப்புமே இல்லாம ரொம்ப சிம்பிளா அழகா இருக்கா. சினிமாவில நடிக்க வந்த இவளுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. கொஞ்ச நாளாவே பவன்குமார் சஞ்சனா ஜோடிய பத்தி நிறைய ரூமர் வந்துட்டு இருக்கு. ஆனா சஞ்சனாவோட கம்பேர் பண்ணும்போது நித்யா தான் ரொம்ப ரொம்ப அழகா இருக்காங்க. சஞ்சனாவையும் நித்யாவையும் கம்பேர் பண்ணி பார்த்தா நித்யாவிற்கு 100 மார்க் போடலாம். நித்யாவோட நேச்சுரல் பியூட்டிக்கு முன்னாடி சஞ்சனாவோட ஆர்டிபிஷியல் பியூட்டி போட்டி போட முடியாது என்று நித்யாவை பற்றிய செய்திகள் வர தொடங்கியது. இது அனைத்தையும் பார்த்த மாஸ்க்மேனுக்கு சிரிப்பு வந்துவிட்டது. அவன் மீண்டும் ரோஹித்திற்கு கால் செய்து, ரோஹித், நீதான் நித்யாவோட அழக பாராட்டி போஸ்ட் போட சொன்னியா என்று கேட்டான். ஆமாம் ப்ரோ, நான் தான் சொன்னேன். அதுல என்ன தப்பு? அந்த பிரகாஷும் அக்ஷயாவும் தான் இப்ப ட்ரெண்டிங்ல இருக்காங்க. அவங்கள பார்க்கவே எனக்கு பிடிக்கல. அவங்கள விட நித்யா தான் ட்ரெண்டிங்ல இருக்கணும். அதனாலதான் நான் அப்படி செய்ய சொன்னேன். இப்ப சோசியல் மீடியாவில பிரகாஷ் அக்ஷயா ஜோடிய பத்தி கண்டுக்கிறதே இல்ல என்று ரோஹித் கூறினான். ரோஹித் கூறியதை கேட்ட மாஸ்க்மேன், தேங்க்ஸ் பிரதர் என்று கூறினான். இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்ற ப்ரோ? எனக்கு அவங்க 2 பேரையும் பார்த்தாலே பிடிக்கல என்று ரோஹித் கூறினான். வெளியில் இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்து கொண்டிருப்பது எதுவும் தெரியாமல் ஹோட்டல் அறையில் இருக்கும் நித்யா பொழுது போகாமல் கிச்சனில் தன் மனம் கவர்ந்த மாஸ்க்மேனுக்காக சமையல் செய்து கொண்டிருந்தாள். கடந்த சில நாட்களாக மார்னிங் சிக்னஸ் காரணமாக நித்யா மாஸ்க்மேனுக்கு சரியாக சமைத்து கொடுக்கவில்லை. அது அனைத்தையும் இன்று ஈடு செய்துவிட வேண்டும் என்று அவள் அவனுக்கு பிடித்த அத்தனை ஐட்டங்களையும் சமைத்தாள். நீங்க இன்னைக்கு ஸ்மோக் பண்ணுனீங்களா என்று கேட்டவளின் கை ஆட்டோமேட்டிக்காக கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் செய்தது. எஸ் பேபி, என் மேல கோமா இருக்கியா என்று மாஸ்க்மேன் கேட்கவும், கண்டிப்பா கோவம் இருக்கு. ஸ்மோக் பண்றது உடம்புக்கு நல்லதில்லன்னு தெரிஞ்சும் நீங்க ஸ்மோக் பண்ணிருக்கீங்க. அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கும்.
என்று நித்யா தலையை திருப்பி அவன் கண்களை பார்த்து கூறினாள். அவர்கள் இருவரும் பழக ஆரம்பித்ததில் இருந்து மாஸ்க்மேன் அரிதாகவே ஸ்மோக் செய்வான். அப்படி அவன் செய்தால் நிச்சயம் ஏதோ பெரிய பிரச்சனைகள் இருக்கலாம் என்று அர்த்தம் என்று நித்யாவிற்கு நன்றாகவே தெரியும். பின்னாலிருந்து அவளை கட்டி அணைத்துக் கொண்டிருந்த மாஸ்க்மேன் அவளை அப்படியே தூக்கிக் கொண்டு பெட்ரூமிற்கு வந்தவன் பெட்டில் உட்கார்ந்து கொண்டு அவளை தூக்கி தன்னுடைய மடியில் உட்கார வைத்துக் கொண்டான். மாஸ்க்மேனின் மடியில் அமர்ந்திருந்த நித்யா அப்படியே திரும்பி உட்கார்ந்து அவன் முகத்தை பார்த்து, ஏதோ ஒன்னு என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறீங்க, ஆனா ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கீங்க, எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க என்று நித்யா கேட்டாள். அவளிடம் எப்படி இந்த விஷயத்தை சொல்வது என்று மனதிற்குள் பல முறை ரிஹர்சல் பார்த்த அவன் தயங்கிக் கொண்டே, பேபி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி சொல்லணும். ஆனா இது நல்ல விஷயம் கிடையாது. இத நீ சாதாரணமா எடுத்துக்கணும், ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடாது. இது ஒரு டெம்பரரி பிரச்சனை தான் என்று கூறினான். அவன் கூறியதை கேட்டவுடன் நித்யாவின் இதயம் கனத்து போனது. என்ன இது, இப்படியெல்லாம் பேசுறாரே, அப்போ ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. அதனாலதான் இவர் இன்டர்நெட் கனெக்ஷன், டிவி சிக்னல் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டார் போல இருக்கு. ஒருவேளை அப்படி இருக்குமோ என்று நினைத்தவள், நீங்க லவ் பண்ண பொண்ணு திரும்பி வந்துட்டாளா? அவ கூட போய் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறீங்களா? அதை எப்படி என்கிட்ட சொல்றதுன்னு தயங்குறீங்களா என்று கேட்டாள். நித்யா கூறியதை கேட்டவுடன் இவ்வளவு நேரம் பதட்டத்தில் விரைப்பாக இருந்த மாஸ்க்மேன் அப்படியே தளர்ந்து போனான். அவள் மூக்கை பிடித்து ஆட்டியவன், எப்ப பார்த்தாலும் நீ இத பத்தி தான் நினைச்சிட்டு இருப்பியா பேபி? நீ இப்படியே இருந்தா நம்ம எப்ப நம்ம லைஃபை என்ஜாய் பண்றது என்று கேட்டான். இல்லங்க, நீங்க சொன்னதை கேட்ட உடனே ஒருவேளை இப்படி இருக்குமோன்னு தான் எனக்கு தோணுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் பெரிய விஷயம் என்று நித்யா கூறினாள். அதெல்லாம் எதுவும் இல்ல பேபி, இந்த விஷயம் உன்னோட பேரை டேமேஜ் பண்றது சம்பந்தமானது என்று கூறிய மாஸ்க்மேன் தன்னுடைய மொபைலை எடுத்து ஒரு குறிப்பிட்ட வெப்சைட்டை ஓபன் செய்து நித்யாவிடம் காட்டினான். அதில் பவன்குமாருக்கும் நித்யாவிற்கும் இடையில் இருக்கும் உறவை பற்றிய போஸ்ட் இடம்பெற்றிருந்தது. அத்துடன் நித்யாவின் போட்டோவும் இருந்தது. அதற்கு கீழே பவனை தங்களுடைய கனவு நாயகனாக நினைத்துக் கொண்டு கற்பனை உலகில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் ஜெனியை போன்ற வெறிபிடித்த பெண் ரசிகைகள் நித்யாவை திட்டி கமெண்ட்ஸ் போட்டிருந்தார்கள். அந்த ரசிகைகள் எங்கே நித்யா தங்களுடைய ட்ரீம் பாயை தங்களிடம் இருந்து தட்டி பறித்து கொண்டு சென்று விடுவாளோ என்று நினைத்து அவளை தங்களது எதிரி போல பாவித்து திட்டி தீர்த்திருந்தார்கள். மாஸ்க்மேன் இந்த விஷயத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போதே அவனுடைய கையிலிருந்து மொபைலை வாங்கிய நித்யா தன்னை பற்றி வந்திருந்த செய்தியை படித்து பார்த்தாள். நித்யா இந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கொள்ள போகிறாளோ என்று மாஸ்க்மேனின் இதயம் திக் திக் என்று அடித்துக் கொண்டது. அவன் அவளுடைய முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். செய்தியை படித்த நித்யா பரபரப்பாக கீழே ஸ்வைப் செய்து அனைத்து கமெண்ட்களையும் படிக்க ஆரம்பித்தவளின் முகம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறியது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.